ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் தரப்பில் இருந்து அப்டேட் ஆகிருக்கு ஒரு 6 நியூ ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சில ஃபீச்சர்ஸ்க்காண்டி வந்து அடிஷ்னலாக வேறு வாட்ஸ்அப் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து வாட்ஸ்அப் தரப்புலேருந்து எல்லா விதமான அப்டேட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து அது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் சீன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ லாஸ்ட் சீன்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரைவசியில் போய்ட்டு வந்துட்டு லாஸ்ட் சீனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று எல்லாத்துக்குமே க்ளோஸ் பண்ண முடியும், இல்லைன்னா எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்துருக்க ஃபீச்சர்ஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட காண்டாக்ட் மட்டும் பார்க்குற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மை காண்டாக்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா யாராச்சும் ஒரு சில பேர் மட்டும் பார்க்குற மாதிரியும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். மிச்சம் யாருமே பார்க்காம நீங்கள் யாரெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் சீனையும் ஆன்லைனையும் பார்க்கணும், ஸோ மற்றபடி யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு இருக்கவங்களை வந்து நீங்கள் தாராளமாக வந்து அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனாக அந்த மாதிரி தான் காட்டும். ஸோ நீங்கள் யாரோட காண்டாக்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் காட்டும். வேறு யாருக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் வந்து காட்டாத மாதிரி வந்து இப்போ வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோலையும் பார்த்திங்கன்னா அந்த சேம் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா அபவுட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அபவுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து சேமில் இருக்குது. நீங்கள் வந்து வேணும்னா செட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஃபீச்சர் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து எதுவும் பண்ணுவாங்கன்றதை பார்ப்போம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து முன்னாடி சேட் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் போய் தனியாக தான் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான யார் வந்து பார்த்திங்கன்னா இது வச்சுருக்காங்க, ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்றதை பார்க்க முடியும். இனிமேல் வர அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அந்த காண்டாக்டில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோட லோகோவை தொட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வச்சுருக்கிறது வந்து ஸ்டேட்டஸ் வர மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அட்வான்ஸாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து உங்களை வந்து குரூப்பை வந்து ஆட் பண்ணலாம், யார் வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் இங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்க ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குரூப் அட்மினாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா யாராச்சும் உங்கள் இதில் வந்து குரூப்பில் இருக்கவங்க வந்து தேவையில்லாத ஃபோட்டோஸ் வந்து உள்ளே அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் வந்து தனிப்பட்டு மெசேஜ் பண்ணி ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும். இப்போ வந்து ஃபியூச்சரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து குரூப் அட்மினாக இருக்க பட்சத்தில் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து லாங் ப்ரெஸ் வந்து டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் எவ்ரியான்றதை நீங்களே வந்துட்டு டைரெக்டாக டெலீட் பண்ணிக்கலாம். இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் அட்மினாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான இது இருக்குது. தேவையில்லாத ஃபோட்டோஸை வந்து நீங்களே வந்து டெலீட் பண்ண மூலியமாக உங்களுக்கு வந்து டென்ஷன்ஸ் வந்து நிறையா குறையிறது கூட சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக இருக்க அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்க ரியாக்ஷன்ஸை மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பல் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விதமான எமோஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவுக்கு கீழே வந்து நீங்கள் ரியாக்ஷனை கொண்டு கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்துட்டு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க முடியல, ரியாக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற டயத்தில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து சர்ச் ஆப்ஷன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எந்த விதமான ஆப்ஷன்ஸும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து யார் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா டாக்குமெண்ட்ஸை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் யார் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்களோ ஸோ எல்லாரோட டாக்குமெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடியோஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜிஎஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து லிங்க்ஸாக இருக்கட்டும், வீடியோஸ், ஃபோட்டோஸ், ஆண்ட்ராய்டு மெசேஜஸ் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் இதில் வந்துட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக நீங்கள் மேலேருந்தே சர்ச் பண்ணி தனியாக எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இருக்க அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்ட் டைப் ஆஃப் அப்டேட் வந்து எதுவுமே தேவையில்லாத பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து இதிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஒரு அப்டேட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து உங்களால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு படமோ இல்லை வந்து ஒரு ஃபைலோ அனுப்பணும் அப்படின்னா மினிமம் ஒரு எம்பி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அபோட் 2 ஜிபிக்கு வந்து நீங்கள் வந்து எந்த விதமான டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிக்சர்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கிற முடியும் இது மூலியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ஸ்அப்லேருந்து வந்திருக்க அப்டேட் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றதை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.